Hello all. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா fibroid during pregnancy. ஃபைப்ராய்டுன்றது ஒரு நான் கேன்சரஸ் டியூமர் ஆஃப் த யூட்ரஸ். யாருக்கெல்லாம் ஃபைப்ராய்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சைல்ட் பேரிங் ஏஜ் குரூப்ல இருக்க விமன் எல்லாருக்கும் ஃபைப்ராய்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. About 40 to 50% of women will have a chance to get fibroid during their lifetime. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, submucous fibroid, intramural fibroid and subserosal fibroid இருக்கு. யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே வர ஃபைப்ராய்டை சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். யூட்ரைன் மஸ்குலேச்சர்ல வர ஃபைப்ராய்டை வந்து இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். சப்சீரோசல் ஃபைப்ராய்டுன்றது யூட்ரைன் மஸ்குலேச்சருக்கு வெளியில வர ஃபைப்ராய்ட்ஸை நம்ம சொல்லுவோம். ஃபைப்ராய்டு இருக்க எல்லா பிரெக்னன்சியும் காம்ப்ளிகேட் ஆகுமா, எல்லாருக்கும் காம்ப்ளிகேஷன் காஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. ஒரு 10 to 20% ஆஃப் ஃபைப்ராய்ட் வில் டெவலப் காம்ப்ளிகேஷன்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி. பிரெக்னன்சியில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபைப்ராய்டுனால வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் பிரெக்னன்சியில் மிஸ்கேரேஜ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, ப்ளீடிங் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஜாஸ்தி. செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் பிரெக்னன்சி பார்த்தோம் அப்படின்னா சேம் மிஸ்கேரேஜ், ப்ளீடிங் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ரெட் டீஜெனரேஷன் ஆஃப் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். நார்மலா டியூரிங் பிரெக்னன்சி ஹார்மோன்னால யூட்ரஸ் எப்படி க்ரோ ஆகுதோ அதே மாதிரி ஃபைப்ராய்டும் சில பேஷண்ட்ஸ்க்கு க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபைப்ராய்டு க்ரோ ஆகும்போது அதோட பிளட் சப்ளை காம்ப்ரமைஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு டீஜெனரேஷன் நடக்கும். இதுக்கு பேரு ரெட் டீஜெனரேஷன் ஆஃப் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். இந்த ரெட் டீஜெனரேஷன் ஃபைப்ராய்டு நமக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் காஸ் பண்ணோம் அப்படின்னா, சிவியர் அப்டமன் பெயின், வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்கும். இது காமனா 5th and 6th month ஆஃப் பிரெக்னன்சில ஃபைப்ராய்டு இருக்க பேஷண்ட் பிரசன்ட் ஆவாங்க. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா ரெஸ்ட், ஹைட்ரேஷன் அண்ட் சிம்பிள் அனாலிசிஸ் கொடுத்தாலே மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்க்கு செட்டில் ஆயிடும். தேர்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் பிரெக்னன்சியில் ஃபைப்ராய்டு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் காஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளசென்டல் அப்ரப்ஷன், நஞ்சு கொடி முன்னாடியே செப்பரேட் ஃபைப்ராய்டுனால முன்னாடியே செப்பரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ப்ரீடர்ம் லேபர் பெயின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. முன்னாடியே ப்ரீமெச்சூரா பனிக்கூட உடையிறது, அதாவது ப்ரீ லேபர் ரப்சர் ஆஃப் மெம்பரைன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. மால் பிரசன்டேஷன்ஸ் கான வாய்ப்புகளும் தேர்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் பிரெக்னன்சியில் மோர் காமன். போஸ்ட் டெலிவரியா ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சிசேரியன் சி செக்ஷன் பண்ணும்போது நம்ம ஃபைப்ராய்ட்ஸை காமனாக ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா கிடையாது, எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ரிமூவ் பண்ண மாட்டோம். பேபி டெலிவரி பண்ணும்போது ஏதாவது ஆன் த வேல ஃபைப்ராய்டு என்கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைப்ராய்டு மட்டும் ரிமூவ் பண்ணுவோம். ஏன் ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணுறது இல்லை அப்படின்னா, நார்மலாகவே ஃபைப்ராய்டு காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னன்சியில் ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபைப்ராய்டு ரிமூவ் பண்ணும்போது இன்னும் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். அதனால காமனாக நம்ம பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் டெலிவரியா 3 to 6 monthsக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணிட்டு ஃபைப்ராய்ட் சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஃபைப்ராய்ட் ரொம்ப சிம்டமேட்டிக்கா இருந்தது அப்படின்னா மயோமெக்டமி அட்வைஸ் பண்ணுவோம், லேப்ரஸ்கோபிக்கலாவோ இல்லை ஓப்பன் மயோமெக்டமி. தேங்க்யூ.